தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வருகை புரிந்தனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க காவல்துறை நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் விஜயகாந்த் குரு பூஜையை முன்னிட்டு நடைபெற இருந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலையிட்டு பேரணிக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அக்கட்சியினர் ஏற்கனவே கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் காவல்துறை வேண்டுமென்றே தாமதமாக பேரணிக்கு அனுமதி மறுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி தடையை மீறி பேரணிக்கு சென்றிருக்கிறார்கள். தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் அந்த பேரணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு செல்வதற்காக பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் விஜயகாந்தின் நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து அமைச்சர்களும் பொதுமக்களும் நடிகர் பிரமுகர்களும் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 5ஆம் தேதியே அனுமதி கேட்டோம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நேற்று மாலை அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டே தாமதமாக அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை மீது தேமுதிக நிர்வாகிகள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றனர். முதலமைச்சர் அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தடையை மீறி தற்பொழுது பேரணியாக சென்று கொண்டிருக்கின்றனர்.